ஆடுனா தான் கல்யாணம் அப்படின்னா கமலஹாசனுக்கு, பிரபுதேவாவுக்கு அல்லது நம்ம தலை அஜித்துக்கு இவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகும். இந்த மாதிரியெல்லாம் எப்பயா கல்யாணம் பண்ணுறது? திருமணத்திலே பிள்ளைகள் தீர்மானிப்பது சரியா தவறா, அதுதான் பாயிண்ட். இப்போ இந்த சமுதாயத்தை திருத்தக்கூடிய நிலையிலே நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டாங்க. வந்து சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்களா 1000 பாட்டுக்கு மேலே காதலை பற்றி தான் பாடியிருக்காங்க. நம்பி நாங்கள் இல்லைன்னு சொல்லல. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமாத்தன் ஊச்சு கள்ளத்தின் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி. காதலுடைய மேன்மையை சங்க இலக்கியம் சொல்லுகிறது. அந்த சங்க இலக்கியமே களவியல் கற்பியல் என்று இரண்டாக பிரிக்கிறது. களவியலுக்கு எதிராக சங்க இலக்கியம் பேசும், ஆனால் கற்பியலை வாழ்த்தும். அதாவது கற்பு நெறியோடு ஒரு ஆணும் பெண்ணும் வாழ வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய விழைவு. அதைத்தான் நம்முடைய சங்க இலக்கியம் வலியுறுத்தி இருக்கிறது என்பதை மறந்துட்டு பேசுகிறார்.